Sir, how old are you? 69. Close to. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் இனியோரே, சிறு சிறு செயல்கள், ஜெபங்கள், ஒருத்தல் முயற்சிகள் மூலமாகும் இறைவனை அடையாளம் ஆன்மாக்களை மீட்கலாம் என்பதை எண்பித்து காட்டியவர்தான் இன்று நாம் விழா எடுத்து சிறப்பிக்கும் புனித குழந்தை திரேசா. இப்புனிதை பிரான்ஸ் நாட்டில் அலன்சா என்ற ஊரில் பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் 9வது குழந்தையாக பிறந்தார். குழந்தை உள்ளம், ஆழ்ந்த தாழ்ச்சி, பலி பொருளாக தம்மை கருதி அதன்படி நடப்பது, இறை அன்பு, இறை நம்பிக்கை, பிறர் அன்பு ஆகிய புண்ணியங்களில் தலை சிறந்து விளங்கினார். துறவற வாழ்வில் 9 ஆண்டுகளை இறைப்பணி ஆற்றினார். இருப்பினும் இந்த 9 ஆண்டுகளிலும் கார்மேல் மடத்தில் சிலுவைகள் நிறைந்த இப்புனிதையின் வாழ்வு ஒரு மறைசாட்சி வாழ்விற்கு சமமாக இருந்தது. இப்புனிதையை பொறுத்த மட்டில் சிறிய வழி என்பது குழந்தையின் மனநிலையில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தன்னை முழுமையாக கையளிப்பதும் இயேசுவோடு இணைந்து வாழ்வதும் ஆகும். திரேசா தான் வாழ்ந்த காலத்தில் நகருக்கு அருகில் பிரான்ஸ்னி என்ற குற்றவாளி சிறையில் இருப்பதையும் அவன் இறைவனை வசை மொழிகளால் சபிப்பதையும் கேள்வியுற்று அவன் மனம் திரும்ப அவனுக்காக அதிகமாக ஜெபித்தார். சில நாட்களுக்கு பின் அவன் மனம் திரும்பி சிலுவையை முத்தமிட்டதையும் மனமாற்றத்துடன் இறந்தான் என்பதையும் கேள்வியுற்று மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். புனித குழந்தை திரேசா கன்னியர் மடத்திலே இருந்தாலும் தனது ஜெப வழியாகிய சிறிய வழியின் மூலம் எண்ணிலடங்க ஆன்மாக்களை மீட்டார். எனவேதான் இவர் புனித சவேரியாருக்கு இணையாக கருதப்பட்டு மறைசாட்சியாக வேத போதக நாடுகளின் பாதுகாவலியாக நியமிக்கப்பட்டார். இவர் எலும்புருக்கி நோயினால் தாக்கப்பட்டு 24ஆம் வயதில் விண்ணுலகம் ஏறினார். புனித குழந்தை திரேசாவின் விழாவினை சிறப்பிக்கும் நாம் இப்புனிதையின் திருவுருத்தை பார்த்து நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்து அவரின் புனித தன்மையை உணர்ந்து நம்முடைய வாழ்விலும் சாட்சிய வாழ்வு திருமால் படி பங்கு சாமியார் தேசுதர குழந்தை நம்ம பங்கு சாமியார். ஆமாம். அந்தன் சாமி நல்லூர். ஆமாம். இவர் அவர் பேர் வினோ அல்போன்ஸ். வந்தவாசி பன்னீர்செல்வம் அது எழுதி கொடுத்துருங்க. Start.
காட்டு. ஆ தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மதிப்புக்குரிய வந்தவாசி மறை மாவட்ட தலைவர் தந்தை பன்னீர்செல்வம் அவர்களே, அருட்திரு மண்ணின் மைந்தர் தந்தை கிருதிராஜ் அவர்களே, மண்ணின் மைந்தர் அருட்திரு தந்தை லியோ ஜோசப் அவர்களே, அருட்திரு தந்தை அந்தோனி சுவாமி அவர்களே, நல்லூர் பங்கு தந்தை, திருமால்பாடி பங்கு தந்தை அருட்திரு இயேசுதுரை அவர்களே, அருட்திரு தந்தை ஆரோக்கியராஜ் மழுவங்காரணி பங்கு தந்தை அவர்களே, அருட்தந்தை வினோ அல்போஸ் அவர்களே, அருட்தந்தை பெலிக்ஸ் அவர்களே, எல்லாத்துக்கும் அடித்தளமாக நம் அனைவரையும் இங்கு அன்புள்ளத்தோடு பெருமனத்தோடு வரவேற்று இந்த பங்கு பெருவிழாவில் பங்கேற்க வேண்டும், நாம் இங்கு இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பெருமை நமது பங்கு தந்தை சூசநாதன் அவர்களைத்தான் சாரும். அதிகமாக பேசுவதை விட அர்த்தமுள்ள ஒரு சில வார்த்தைகள் அவர் பற்றி நான் சொல்லியே தேர வேண்டும். முதலாக நான் வேலூரிலே பொறுப்பேற்கின்ற பொழுது அப்பொழுதெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது. ஆனால் கம்ப்யூட்டருக்கு முன்னாலேயே ஒரு செல்ஃப் கம்ப்யூட்டர், யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிட முடியாத ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது என்றால் எனக்கு முதல் செயலராக பணியாற்றிய அருட்திரு தந்தை சூசநாதன் அவர்கள் தான். அந்த கம்ப்யூட்டருக்கு இணையாக எந்த கம்ப்யூட்டரையும் நான் பொருத்தி சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட திறமை, அப்படிப்பட்ட ஆளுமை, அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட சுறுசுறுப்பு, அப்படிப்பட்ட எளிய குணம்,
கம்ப்யூட்டர்லாம் பெரிய கம்ப்யூட்டர் எளிய குணம் அப்படின்னா சூசனான்னு தான் சொல்லணும். மற்ற பாதகங்கள்லாம் கோச்சிக்கூடாது. அவர்களை பற்றி பேசும்போது நிறைய நாம் பேசலாம். அது இன்றைக்கி அது நேரம் இல்லை. ஒவ்வொருத்தரை பற்றி எனக்கு தெரியும். வேலூர் மறை மாவட்ட தந்தையர்களை பற்றி நன்றாகவே தெரியும். ஆகவே சூசனான் அவர்கள் அவருடைய பாதுகாப்பு புரிந்த சூசையை போல ஒரு மனிதர். சூசிப்பர் அதிகமாக பேச மாட்டார், ஆனால் அதிகமாக சாதிப்பார். சில பேர் நிறைய பேசுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் தந்தை அவர்கள் சாதனையாளர்கள், மிக அருள் வளம் கொண்டவர், அன்பு கொண்டவர், பெருமனம் படைத்தவர், எல்லோரையும் சகோதரராக நினைக்கக்கூடிய ஆழமான ஒப்புரவு மனப்பான்மை உள்ள ஒரு உயர்தரமான மனிதர். அவருடைய அழைப்புக்கும் போது அதை நான் கட்டளையாகவே ஏற்றுக்கொண்டு நமது ஊரில் திருப்பலி நிகழ்த்துவதற்கு பிரதேசமா திருவிழாவுக்கு வந்திருக்கின்றேன். அது எங்களுடைய சபை, நம்ம ஊரில் சபை அமைப்பினர்கள் அங்கே இருக்கின்றார்கள். சகோதரர் ஆல்தோ அவர்களும் சகோதரர் சர்மா அவர்களும் சகோதரர் பேட்ரிக் அவர்களும் இருக்கின்றார்கள், இசையை வாசிக்கின்றார்கள். அது மூவருமே மிக சிறப்பான தலைமை பண்பு உடையவர்கள். குறிப்பாக அந்த சகோதரர் ஆல்தோ அவர்களுக்கு விரைவிலே குரு பட்டம் நிறைவேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். முன்னொரு கால் எடுத்து வைத்தால் பின்னுக்கு இருந்து பல சிக்கல்களையும் சிலுமோசம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே அவருடைய பாதையில் யாரும் குறுக்கிட முடியாது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது நல்ல காரியம் வெகு விரைவில் நடக்கும். அவர்களையும் நாங்கள் நேரத்தில் இருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை தந்தை சூசனா அவர்களுடைய நல் வரவுக்கு, நல் மனசுக்கு, அவருடைய ஆளுமைக்கு நாம் எல்லோரும் சிறப்பான வகையிலே அவரை கொண்டாட வேண்டும், அவருக்காக கொண்டாட வேண்டும். நம்ம அனைவருக்காகவும் இந்த திருப்பலி சிறப்பான முறையில் என்னை வரவேற்று திருப்பலி தலைமை தாய் நடத்துவதற்காக வரவேற்ற உங்கள் அனைவர்கள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், தந்தையர்கள் ஆகிய அனைவருக்கும், உறவினர்கள், விருந்தினர்கள், நீங்கள் விருந்துகள்லாம் வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் திருப்பலி ஒப்பு கொடுக்க நம்ம தகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்க்கை அழைத்து செல்வாராக. முடியாதவங்க மட்டும் உட்காருங்க. அனைவரும்
ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். 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 அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் பங்குத்தந்தை வாசித்த அனைத்து கருத்துக்களுக்காகவும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் பாப்பரசருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் நடந்தேற உள்ள சினட் 2வது சினட் ஆயர்களுடைய அமர்வு வெற்றிகரமாக அமையவும் இப்பொழுது புனித தெரேசு மூலமாக இறைவனிடம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரித்தாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய். அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த வாசகம், அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கலையுங்கள். அவளுக்காக புலம்பி எழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உமக்கினாரே
வரிசையாக இருக்கணும், அப்போ தான் போக வரும், அடுத்தோட வரும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல நம்மை தாழ்த்திக் கொள்பவரை விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பங்குத்தந்தை அவர்களே, நம்முடைய விழாவின் பெருவிழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ள அருட்தந்தையர்களே, அருட்கன்னியர்களே, அருள்மிகு பெற்றோர்களே, விருந்தினர்களே, இளைஞர்களே, பாடல் குழுவினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்னும் பிற்பகல் ஆகவில்லை, அதற்கு முன்னதாக காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கே கிடைத்த ஒரு வாய்ப்பை ஒரு வரமாக நான் கருதுகிறேன். அநேக ஆண்டுகளாக நான் வேலூர் பணியாற்றுகின்ற பொழுது இங்கே வந்திருக்கிறேன். உருப்பட்ட விழாவுக்கும் வந்திருக்கிறேன். சில முக்கியமான புனரமைப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற போது தந்தையர்கள் வரவேற்பார்கள் வந்திருக்கிறேன். விழாக்களுக்கு வந்திருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 10 முறை வந்திருப்பேன் என்று சொல்ல வேண்டும். இங்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால், மக்கள் எல்லோரும் பழம்பெரும் விசுவாசம் உள்ளவர்கள். பிரெஞ்சுக்கார குருக்கள் மூலமாக மனம் திரும்பி தாய் திருச்சபையிலே சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வாரிசுகள் தான் நாம் அனைவரும். எங்கள் ஊர் கூட அப்படி தான். மொகையூர், அத்திப்பாக்கம், வந்தவாசி, இந்த பவித்திரம், நிறைய பங்கள் இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் இன்னொன்று விட்டுடணும். பவித்திரம், கங்கப்பட்டு, விருதுவழிங்கனான், எதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அவங்க சொல்ல ஆரம்பித்தா எல்லாம் மறந்துடும். அத்திப்பாக்கம். ஆகவே அத்திப்பாக்கம் தான் எல்லாத்துக்கும் மையம். இவ்வாறு அந்த பிரெஞ்சு தந்தையர்கள் நம்மை திருமறைக்கு ஏற்றுக்கொண்டதன் விளைவாக, நன்றியாக நாம் இதுவரை அந்த விசுவாச வாழ்விலே நிலைத்து நிற்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை எந்த ஒரு தீய சக்தியும் மாற்றிவிட முடியவில்லை.
நாம் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டுகளாக நாம் திருமறையிலே உறுப்பினர்களாக இருந்து இயேசுவை பின்பற்றுகின்றோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி. பிரெஞ்சு தந்தையர்களுக்கும் அதன் பிறகு விசுவாச வாழ்வில் நம்மை வளர்த்த அருட்பெரு தந்தையர்கள், குறிப்பாக நம்முடைய பங்கிலே பணிபுரிந்த அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சூசநாதர் உட்பட்ட அனைத்து தந்தையர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உடல் பலவீனத்தின் காரணமாக நான் சத்தமாக பேச முடியாது. நீங்கள் கொஞ்சம் சத்தமாக கேட்டிங்கன்னா பரவாயில்ல. என்னுடைய மறை உரையை திரேசம்மா திருவிழா பொழுது எப்படியெல்லாம் நான் அதை ஆற்ற வேண்டும் என்று நேற்றிலிருந்து 2-3 நாட்களாக நான் சிந்தித்து கொண்டு வருகிறேன். அதற்கு இன்னும் நான் முடிவு காணவில்லை. காரணம் என்னவென்றால், சின்ன திரேசாவை பற்றி நிறையவே பேசலாம். ஏன்னா அவங்க சின்னவங்களை பற்றி நிறைய பேசலாம். பெரியவங்களை பற்றி பேச தேவையில்லை. ஏன்னா அவங்க பெருசாக இருக்கிறாங்க, அப்படி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளவு சிறப்பான ஒரு புனிதர். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தந்தை அவர்கள் வாசித்த நற்செய்தியிலிருந்து நச்சென்று ஒரு சிந்தனை, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்களும் தாங்க மாட்டீங்க, நானும் தாங்க மாட்டேன். விண்ணரசில் யார் நுழைவார்கள், யார் இடம் பெறுவார்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு ஒரு சந்தேகம். நமக்கெல்லாம் என்ன சந்தேகம் வரும்? இப்போ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிற மாதிரி இருந்தால் அவருக்கு ஒரு சந்தேகத்தை நம்ம எழுப்பினா என்ன கேட்போம்? ஆண்டவர், ஒரு வீடு கட்டணுன்னா என்ன செய்யணும்? லோன் எங்கன்னா கிடைக்குமா? அல்லது நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்களான்னு தான் நாம் கேட்டிருப்போம். வீடு ஒன்று கட்டணும், நிலம் ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் சொச்சமாக இருக்குது, ஒரு 10,000 கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. அப்படி ஏதோ பொருளாதாரத்தை மையமாக வைத்து தான் நம்ம யாருக்கு ஆண்டவர் கேள்வி கேட்டிருப்போம். நல்ல வேளை ஆண்டவர் இங்கே இல்லை. அவர் இருந்த சமயத்தில் நாம் இல்லை. இருந்திருந்தால் கண்ணாபுரான் கேள்வி கேட்டால் அவர் ஒரு மடக்கி இருப்போம். அப்போஸ்தலர்களுக்கு பெருசாக கேட்குறதுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு பெருசாக கேட்க தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி பெருசாக இருந்து அவங்களுக்கு பழக்கம் இல்லை. எளியவர்கள், எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. ஆண்டம் கொடுத்ததே போதும், வேறு ஒன்றும் வேணாம். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடு. ஒரு நாடு இருக்கிறது, அது நம் நாடு, எந்த நாடோ நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியதுதான். அரசு அதிகாரிகளெல்லாம் போயிட்டு சாலையாக சென்று, வீடு வீடாக சென்று கேட்பார்களாம் அரசு அதிகாரிகள் ஒரு நாட்டில், உங்களுக்கு என்ன வேண்டும்? இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் கேட்குறீங்கல்ல, உங்கள் ஊருக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டதுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்களாம். எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, விடவும் மாட்டேன் எனக்கு விடவும். நாங்கள் உங்களை என்ன எதிர்பார்த்துலாம் நாங்கள் வாழலை. இன்றைக்கி நீ கேட்பாய், நாளைக்கு இன்னொரு வருவார், அவர் ஏதோ அவர் ஆதாயத்துக்காக கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பார். உங்களை நம்பி நாங்கள் இல்லை. We don't want anything. We have a good house. வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, எங்களுக்கு தேவையான வருமானம் இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சமாளித்து கொள்வோம். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்வார்களாம். அதுபோல் ஒரு நாடு இருக்கிறது, இன்னைக்கு கூட அந்த நாடு இருக்குது. அந்த கேள்வி நாம் கேட்டால் சும்மா விடுவோமா? ஏதாவது வந்தவர்களுக்கு நம்முடைய கோரிக்கைகளை வைத்து தான் அனுப்புவோம். ஆகவே தன்னிறைவு உள்ளவர்கள், இருக்கிறது போதும் என்று நினைக்கின்றவர்கள் மோட்சத்துக்கு போவாங்க. பத்தாவது நினைக்கிறவங்கெல்லாம் அது எப்போ பத்துதோ அது வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. ஆமாம், எப்போ பத்தும் பத்திக்கு கீச்சு வச்சா பத்திக்கு. நீ தான் இன்னும் பத்தலைன்றியா? பத்திக்கோ, பத்தலை. ஒரு ரூம் கட்டினா பத்தாது, இன்னொன்று கட்டிக்கோ. உன் சொந்த இடத்துல கட்டினா பரவாயில்ல, இன்னொன்று அபகரித்து கட்டுறது. அப்புறம் வேறு ஏதாவது லோன் போட்டு கட்டிவிட்டு லோனுக்கு திருப்பி கொடுக்கறதில்ல. இதுபோல் நிறையெல்லாம் இருக்குது. போதவில்லை, பற்றவில்லை, போதாது அப்படின்றது ஒருத்தர் கூட மோட்சத்துக்கு போக மாட்டார்.
ஆக ஒரு செக். அந்த தெரேசா புத்தில் எவ்வளோ பேர் மோட்சத்துக்கு போவாங்கன்னு இன்றைக்கே நீ கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான். உங்கள் ஊரை சொல்லும்போது எங்கள் ஊர் தான் நினச்சின்னு சொல்கிறேன், ஆயந்தூர் தான் நினச்சிக்கின்னு சொல்கிறேன். இதுபோல் வந்து எங்கள் பங்குசாமியார் மேதாசனத்துலேருந்து ஆண்டவர் கேட்டு அனுப்பியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கு என்ன நான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன்னு சொன்னால் உழுந்தாச்சு. பங்குசாமியாருக்கு பேப்பரே கிடைக்காது, எழுதுறதுக்கு பால் பண்ண கிடைக்காது. அந்த மாதிரி கோரிக்கைகளுக்கு மேலே கோரிக்கைகள் வரும். அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் விண்ணரசில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் அந்த ஆசையே போதுந்தாயப்பா, அந்த ஆசையை உனக்கு போதும். இந்த உலகத்தில் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலையே. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் போய், ஆண்டவர் நாங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்போம், ஏன் எவ்வளோ நாளைக்கு இப்போ இருக்கிற பண்ண துரோகமெல்லாம் பத்தாது, சம்பாதிக்கிறது பத்தாதுன்னு கடனை வாங்கி மோசம் பண்ணி சத்தியம் பண்ணி இல்லைன்னு சொல்கிறவங்க அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்க பாருங்கள். நாங்கள் விண்ணரசில் போக வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, அது யார் என்ற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புகின்றார்கள். பிரமாதமான ஒரு கேள்வி. அவனை போல் அந்த ஒரு எண்ணமோ அந்த ஒரு ஆசையும் அந்த விதமான மதிப்பீடுகளை வாழ்கின்ற மக்களாக நாம் இருந்தால் தான் மோட்சம் போவோம். இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். சின்னப்பாண்டவரே நீங்கள் மோட்சம் போவீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போய் கேட்டால் சரி, அவர் என்ன சொல்லுவார்? அவர் இந்த கேள்வி என்னையே கேட்கல, நீங்கள் அந்த கேள்வி பற்றி என்ன உபத்திர மாட்டீங்களா? ஆண்டவர் டாட்டா சொல்லிட்டு போயினார். இந்த ஆசைன்னு ஒன்று இருக்குது பாரு, அந்த ஆசைக்கு அளவே கிடையாது. அதுவும் உலக ஆசை, நல்ல சிந்தனைகளை பற்றிய ஆசை, படிப்பை பற்றிய ஆசை, பக்தியை பற்றிய ஆசை, ஜெபத்தை பற்றிய ஆசை இருக்கின்றவர்கள் நிச்சயமாக மோட்சம் போவாங்க. ஆக ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன பதில் என்ன? ஒரு சிறு குழந்தையை அழைத்து, இந்த குழந்தையை போல நீங்கள் மனம் மாறவில்லை என்றால் விண்ணரசில் நுழையவே மாட்டீங்க. கேட்டுக்கிட்டே வர முடியாது, எதிரி குச்செல்லாம் வர முடியாது. சுரசன் சாமி இருக்கிற காம்பவுண்ட் கட்டி கொடுத்தாரு, எதிரி குச்செல்லாம் வர முடியாது, கேட்டு பக்கமாக வர முடியாது. அந்த குழந்தைய போல நம்ம மாறும். அப்படிப்பட்ட உள்ளம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? காசு வச்சுருக்கிறவங்க இல்லை. வச்சுங்க, நான் வேணான்னு சொல்லலை, வச்சுங்க. இருக்கப்பட்டவங்க இல்லை, இருக்கட்டும், வச்சுங்க, வேணாம் நான் சொல்கிறேன். அந்த எளிய மனசு, 4 பேர் கூட அதை பகிர்ந்து கொண்டு 4 பேரை வரவேற்று நானும் வாழணும் பிறரும் வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க தான் அந்த சிறு குழந்தை போல உள்ளம். நானும் வாழணும் பிறரும் வாழணும், நாம் எல்லோரும் வாழணும், எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன். அப்படி ஒரு பாட்டு உனக்கு சிவாஜி கணேசனுக்கு டிஎம் சௌந்தரராஜன் பாடு, நான் வாழ யார் பாடுவார். ஆகவே இன்றையிலிருந்து தெரேசா போட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது வீண் தேவையில்லாத ஆசை இருந்தால் தெரேசா திருநாளிகளை விட்டுவிடணும். இருக்கிறது போதும். நாங்கள்லாம் பங்குசாமியாருங்க வீடு வீடாக மந்திரிக்க போகிறோம், நிறைய இடங்களுக்கு போகிறோம், நிறைய மக்கள் சந்திக்கின்றோம். இளைஞர்கள் வருகின்றார்கள், பெரியவர்கள் வருகின்றார்கள். அப்புறம் சாமியாருங்க கேட்பாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் இருக்கிறேன் சாமி, நல்லா தான் இருக்கிறேன். நல்லா எதை இருக்கிறேன் சாமி, சார். இந்த பேராசை பிடிச்சவங்கிறானே அவன் வாயிலுக்கு வரட்டாது. எப்படி இருக்கிறது கேட்டால் சரி, எப்படி இருப்பேன் சாமி, நீங்கள் என்ன கொடுத்தா தானே. பார்த்தீங்களா, அது லொச்ச பூச்சி, பிசினாரி பூச்சி. சாமியார் என்ன கொடுப்பாரு, அதுவோ வாங்கி சாப்பிட்லாம், அவங்க வாங்கிங்க. நீ உன் கை காட்டி என்னடா பண்ணுது? மண்டையில் மூளைக்குதா களிமண்ணுக்குதா? ஏழை மக்கள் என்ன சொல்லுவாங்க? நம்ம இருக்கிற சாமி ஏதோ ஆண்டவர் பண்ணி கொடுத்துருக்குறாரு, அது போதும் சாமி. எங்கள் பசங்களாம் வெளியே வேலை செய்கிறாங்களாம்மா, காசுக்கு சேர்ந்து அனுப்புகிறாங்களா? அவனுங்க பார்த்தலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு போகிறான். பார்த்தீங்களா, ஆசை இருக்குது, சம்பாதிக்கணும், சேர்க்கணும், வைக்கணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடையாது. இருக்கிறத வைத்துக்கொண்டு சந்தோஷமாக மன நிறைவோடு வாழ்கின்றவர்கள் தான் மோட்சம் போவோம். ஆக இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இன்னி வரைக்கும் மோட்சம் போவான், நாளிலிருந்து எப்படி நான் சொல்ல முடியாது. சரி, தெரேசாமா பற்றி நச்சின்னு இன்னொரு செய்தி.
ஆழ்த்தவங்கிட்ட பேசிட்டு வந்தேன். அடிக்கடி நல்லா இதெல்லாம் பேசுவார், சகஜமாக பேசுவார், மனம் விட்டு பேசுவார். என்னுடைய சகோதரர் ஒருத்தர் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கிறார், அவர் வந்திருக்கு. அவர் பேரை நான் சொல்ல, ஸ்டான்லி வந்திருக்கின்றார்கள். பேட்ரிக் அவர்கள் வாசிக்கிறார் பாருங்கள். அவர் இது வரைக்கும் நான் வாசித்ததை பார்த்தே கிடையாது. ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். ஆகவே முதல் மோட்ச கதவு அவருக்கு தான் கரெக்ட். தெரேசாவை வச்சு நான் சிந்திச்சிருந்தேன். செல்லில் போய் பார்த்தேன், புஸ்தகங்களை பார்த்தேன். எங்களுக்கு ஜெவ புஸ்தகத்தில் கொஞ்சம் இருக்குது, ஒவ்வொருத்தரை பற்றியும் கொஞ்சம் கொடுத்துருக்கு. எனக்கு எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கணும்னு தெரியல அந்த அம்மாவை பற்றி. காரணம் என்னன்னா, அவள் குழந்தை உள்ளம் படித்தவங்க. குழந்தை உள்ளவங்களை படித்தவருக்கு என்ன பேச, அவங்ககிட்ட ஒரே ஒரு எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் கேட்பீங்க. ஒருவேளை நீங்கள் கேட்டறாத ஒரே ஒரு பாயிண்டோடு முடிச்சுக்கிட்டா எங்கெங்கே போய்ட்டு திருப்பி வரமாட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட், கபடு இல்லாத ஒரு உள்ளம். கபடு, சூது, திருட்டுத்தனம் இதெல்லாம் வந்து இந்த தெரேசா அம்மாக்கிட்ட இல்லை. மற்றவங்ககிட்ட இருந்துச்சான்னு நீங்கள் கேட்கலாம், இருந்திருக்கும் திருத்தின்னு இருப்பாங்க. ஆனால் இவங்களை பற்றி சொல்லும் பொழுது திருச்சபை அட்டவணையிலே இருக்கிறது, குறிப்பிலே இருக்கிறது. ஒரு எளிய மனம் படைத்த ஒரு கன்னியாஸ்திரினாக்கா அவங்க தான். நான் அவனுடைய முகத்தை உத்து பார்த்துக்கிறேன். நம்ம முகமெல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் தெரேசம்மா முகத்தை திருப்பி பார்க்குறது. எல்லா புனிதர்களை பற்றி நான் பார்த்துருக்கேன், படம் பார்த்துருக்கேன், சுருபத்தை பார்த்துருக்கேன், மாலை வாங்கி போட்டிருக்கேன். இந்த குழந்தை தெரேசம்மாட்ட போகும்போது அவன் மூஞ்சி தான் பார்ப்பேன் நான். காரணம் தெரியுமா, கபடு இல்லாத ஒரு மனுஷன் முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா தெரேசம்மா. ஒரு மாதிரி நம்மகிட்ட கட்சின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிறாங்களோ என்ன தெரியல. அவர் ஒரிஜினல் போட்டால் நான் பார்த்துருக்கிறேன். நம்மகிட்ட கட்சிட்டு அது மாதிரி ஸ்டைலாக பார்ப்பாங்க. ஒரு ஒன்றரை கட்டில் பார்ப்பாங்க. அதில் என்ன தெரியுது, குற்றம் இல்லாத நினச்சி, குரூரம் இல்லாத நினச்சி. ஒருத்தரை வஞ்சனை செய்யணும், ஒருத்தரை அசிங்கமாக பேசணும், சொல்லணும், சுப்பீரியரை பற்றி கதை கட்டி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது. ஜெபம், எளிமையான வாழ்வு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய வியாதியிலேருந்து இரவும் பகலும் கஷ்டப்பட்டு கொண்டு இரும்பியே செத்துவிட்டாங்க. அந்த இதில் கூட அந்த கள்ளம் இல்லாத, யாரை பற்றியும் குறை சொல்லாத, யாரையும் கடிந்து கொள்ளாத, யாரையும் வேண்டாம் என்று சொல்லாத ஒரு பரந்த மனப்பான்மை அந்த சிறிய தெரேசாவுக்கிட்ட இருந்தது. எத்தனையோ பெரிய மனிதர்களுக்கு இத்தனையோ சிறிய மனசு இருக்குன்னு சொல்லி பாட்டே பாடுறாங்க இல்லையா. எவ்வளோ பெரிய பெரிய ஆளுநர் இருப்பாங்க, மனசு சின்ன. ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை. எத்தனையோ சிறிய ஒரு கன்னிகைக்கு இத்தனையோ பெரிய மனசு. அப்படி அவங்கள பற்றி சொல்லும்போது இன்னொரு புனிதரை பற்றி சொன்னதை அவங்களுக்கு நான் அடைமொழியாக ஒரு வாழ்த்துறையாக சொல்கிறேன். இன்னொரு புனிதர், அது நான் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பற்றி திருச்சபை ஒரு ஜெபம் ஏற்படுத்தி, இந்த முதல் ஜெபத்தில் சொல்லணும்ல, மன்றாடுவோமாக அப்படின்னு அந்த புனிதரை பற்றி ஜெபம் வந்துடும். அந்த புனிதரை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புனிதருடைய உள்ளம் எப்படி இருந்ததாம் என்றால், கடற்கரை மணல் திரள் எப்படி பறந்து விரிந்து பெருசாக காணப்படுகிறதோ அப்படிப்பட்ட இதயம் உள்ளவர் அந்த புனிதர்னு சொல்கிறார். நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா? கடற்கரை மணல் திரள், பீச் பறந்து விரிந்து எவ்வளவு பெருசாக காணப்படுகிறதோ அப்படிப்பட்ட பரந்த உள்ளம் படைத்தவர் அந்த புனிதர் என்று சொல்கின்றார். அதே ஒரு மதிப்பீட்டை, ஒரு அணிந்துரையை அன்னை தெரேசாவுக்கு பெரிய மனசு. 24 வயசுலேயே போயிட்டாங்க. நான் 88 வயசில் நடந்துக்கிறேன். மோட்சத்துக்கு கதை கேட்டுக்கிட்டு போங்கன்னா கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு. மோட்சத்துக்கு 24 வயசில் உலகத்தையே கை கொண்டார். அவர்கள் உலகத்தில் இருக்கிற மிஷன் கண்ட்ரிஸுங்களுக்கெல்லாம் பாதுகாவலராக சவரியாருக்கு இணைய வந்துட்டாங்களா? சவரியார் எப்போ வராது? 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தோம். இவங்க வந்து 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. 3 நூற்றாண்டுகள் பின்னால் வந்தவர்கள் வேகமாக ஓடி சவரியாருடைய இடத்தையும் பிடித்து கொண்டார்களே. அது காரணம் என்ன? அவளுக்கு என்ன இல்லை, பரந்த உள்ளம்.
எல்லோரும் அந்த பாடத்தை கற்றுக்கணும் உள்ள சகோதரிகளே. பரந்த உள்ளம் வேணும், ஜெனரஸ் ஹார்ட், கிரேட் ஹார்ட். அந்த ஒரு அது ஆங்கிலத்தில் தான் சொல்லிவிட்டேன். அந்த பரந்த உள்ளம் வேணும். அந்த சிறு பிள்ளைத்தனம் நல்லது, அந்த சின்ன புத்தி கூடாது. சிறு பிள்ளைத்தனம் நல்லது, சின்ன புத்தி, குறுகிய புத்தி. யாரை கெடுக்கலாம், யாரை கவுக்கலாம், யாரை வாரலாம், இதை தான் சில பேர் திட்டம் போட்டுன்னு இருப்பான். ஏன் நம்ம வேலை இல்லை வேலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இவனுங்களுக்கெல்லாம் வேலை இருக்கா? காலையிலேருந்து சாயங்காலம் வர என்ன எந்த வேலை தான்? யாரை கவுக்கலாம், எங்கே திருடலாம், எவனை மோசம் பண்ணலாம், எவனை வாங்கி தின்னுட்டு இல்லைன்னு சத்தியம் பண்ணிடலாம், அப்படிலாம் வாங்கிக்கிற முழு நேர வேலை தான் அவனுக்கு. ஒருவேளை சம்பளம் இல்லாத வேலையாக இருக்குமோ. அது அன்புடைய சகோதரிகளே, நாம் அனைவரும் அந்த சகோதரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவர் பரந்த மனப்பான்மையும் எளிய மனப்பான்மை அது இருந்தாலும் நமக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். என்னடா பிரைஸ் தி லார்ட்னு கிளம்புறாங்க, இன்னும் இப்போ தான் ஆப்ரேட்டரி. டிவியில் என் பாட்டுக்கெல்லாம் கேட்டிருப்பீங்கள்ல, நிறைய இடத்துல பாடுறேன், எனக்கு நான் கூட வந்து சேருது. ஆனால் தெரேசாபுரத்துலேருந்து ஒரு பைசா கூட நான் எதிர்பார்க்கல. ஒரு பைசா கூட எதிர்பார்க்கலன்றதுக்காக ஒன்றும் கொடுக்காத விட்டுறாதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஒன்று வேணாம். அந்த பாடலை நான் பாடுகிறேன். பெசன் நகரில் பாடு கேட்டிங்கல்ல, அதே பாட்டு தான், அதே ஆள் தான், அதே சின்ன பாண்டவர் தான். ஒரு பாட்டுக்கு நிறைய பேர் வரவேற்பும். ஏன்னா அது ஆரோக்கிய மாதா பாட்டு, அதனால் நல்லா வந்துச்சு. வேறு சின்ன வெங்கம்மா பாட்டுனா கூட ஏழுபடி ஆக்காது. சாரிகேசி ராகம், தாலாட்டு ராகம், சாரிகேசி ராகத்தில் அந்த பாட்டு ஆரோக்கிய அன்னைக்கு அந்த பாடலை என்னுடைய அக்கா மகன் பிரிட்டோ சார் அவர்கள் இயற்றிய பாடல். பேர் அவருக்கு தான், நான் ஊராக பாடினு வரேன், அவர் பேர் அவருக்கு தான் போகும். அந்த பாடலை அவர் மூலமாக என் குடும்பத்தின் சார்பாகவும் நமது பங்கு தந்தையினுடைய சிறப்பு ஒரு நன்கொடையாகவும் இதை பாடி அரங்கேற்ற விரும்புகிறேன். ஆறக்கட்டை அந்த மியூசிக் தபலா ஆழ்வர் கலைவாணர். நான் கலை காவிரியில் படிக்க வைத்தேன். என்னுடைய சகோதரர் ஒருவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் தபலா மிருதங்கம் அடிக்க கலை காவிரி பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கார். அவர் தான் வாசிக்கிறார். ஓகே, அவ்வளோதான். நரவரே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியேயும் பரிவே, ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியேயும் பரிவே, ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, மரியே வாழ்க. 5 முறை மரியே. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் தீர்ப்போக்க வர வேண்டுமே, கரை சேராத ஓடங்களானோ எம்மை சிறை மீட்க வர வேண்டுமே, தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் தீர்ப்போக்க வர வேண்டுமே, கரை சேராத ஓடங்களானோ எம்மை சிறை மீட்க வர வேண்டுமே, வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, விளங்கும் தாயே உன் தயவானதாலே, ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியேயும் பரிவே, ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே,
எல்லாரும். உன்னை நம்பி வந்தோர்கள் யாரும் இங்கு ஏமாந்த கதையில்லையே. எங்கள் தாய் உன்னை தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. உன்னை நம்பி வந்தோர்கள் யாரும் இங்கு ஏமாந்த கதையில்லையே. எங்கள் தாய் உன்னை தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே. விடியாத வாழ்வின் விடி வெள்ளியாக, விடியாத வாழ்வின் விடி வெள்ளியாக விளங்கும் எம் தாயே உன் தயவேண்டினோ. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. 10 முறை மரியே வாழ். 10 முறை. ஆரோக்கியத்தாயே ஆரோக்கியத்தாயே. மாதாவுக்கு ஜோர கை தட்டு. மாதா கை தட்டுறா. ஏன்னா உருப்படியான மாதா செய்வாங்க. எலெக்ஷனுங்கெல்லாம் வரான், அவனுக்கு கை தட்டாது. மாதா இன்னொரு ஜோர கை தட்டு. எல்லாரும் கை தட்டுக்கிறீங்க. எல்லாரையும் மாதா ஆசீர்வதிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. வானமும் பூமியும் படைத்தவராம் நம்பிக்கையாளர் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளையும் கடவுள் நமக்கு செய்த நன்மை நினைவு கொண்டிட ஒன்று கூடிய நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவிழத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக.
எல்லாம் வல்ல அன்பு இறைவா, இத்திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் அனைவரும் இயேசு விட்டு சென்ற மீட்பு பணியினை மனந்தளராமலும் உற்சாகத்தோடும் தொடர்ந்து பணியாற்றி கிறிஸ்துவின் அரசாட்சியை இவ்வுலகில் நிலைநிறுத்திட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். புனிதம் என்பது இறைவனின் கைகளில் சிறியோராகவும் தாட்சி உள்ளோராகவும் இருக்கின்றோம் என்பதை உணர்த்துவதாகும் என்று கூறிய எம் புனிதையை போல நாமும் நம்மையே தாழ்த்தி கொள்ளவும் குழந்தை உள்ளத்தோடு வாழும் எளிய மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே என் அன்பே, எனது தேவ அழைத்தலை கண்டுபிடித்து விட்டேன். அன்புதான் எனது தேவ அழைத்தல் என்று மொழிந்த புனித திரேசாவை போல நமது இல்லங்களிலும் பங்கிலும் இறைவனின் அன்பை உணர்ந்து ஆர்வமுடன் இறைப்பணி செய்திடவும் தியாக பணி செய்திடவும் பரந்த தாராளமான உள்ளத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையே உருவான இறைவா, சிறிய வழியின் மூலம் புனிதையான குழந்தை திரேசாவை போல நாங்களும் தாழ்ச்சி, பொறுமை, பொறுத்தல் முயற்சிகள் அனைத்தையும் எங்கள் வாழ்வில் கடைபிடித்து புனித தன்மையோடு உம்மை பின்பற்றி வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஊனமுற்றோர், ஒடுக்கப்பட்டோர், உயிரிழந்தோர் அனைவரும் உமது அன்பையும் வல்லமையும் காணவும் உமது பராமரிப்பையும் தூண்டுதலையும் தங்கள் வாழ்வில் பெற்று அனுபவிக்கவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். ஆண்டவரை உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மன்றாட்டுக்கள் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு என் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்க பத்தி கொடுப்பாங்களே, வாங்கிட்டு வாங்க. சைதெல்லாம் வைக்கணும். ஏற்றுக்கொள் எம்மை இப்போது
நமக்கு ஹவுஸுக்கு தேவையான வத்தியை ஃபாதர்கிட்ட கேட்டு வாங்கி. ஒயின் வரல, ஒயின் எதுவுமே இல்லை, ஒயின் இல்லை. மக்கள் சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் நிரந்தரமாக எனக்கு நன்மைக்காகவும் வலியை சுகழ்வாராக.
சாப்பா. ஆண்டவரே, புனித தெரேசாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகிறோம். கள்ளம் கபடற்ற உள்ளத்தவராய் அவர் வாழ்ந்தது போல நாங்களும் அவரை பின்பற்றார்கள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நன்றி பாடல் ஒரு முக்கியமான ஒரு பாடல். நன்றினா நம்முடைய நன்றி உள்ளம். இதுகாக நாமை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம், மறை உரைகள் கூட. இப்பொழுது நம்ம இதுகாரம் வளர்த்து ஞானஸ்நானத்தில் இதுவரை நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் காத்து இந்த ஊருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வரலாற்றை ஏற்படுத்தி தந்த நம்முடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த நன்றி பாடலை அர்ப்பணம் செய்கிறேன். இப்போ நம்முடைய குடும்பத்தில் மரித்த அனைவரும் நினைத்து இந்த நன்றி பாடலை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றேன். பூவுலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்மை திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகம் திருப்பெயர்க்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதை ஆவியால் புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்க காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருடமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீரார். இவரே எங்களுக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக கண்ணியும் கடவுளின் தாய்மான மரியா, அவருடைய கணவன் யோசேப்பு, திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எமது பங்கின் பாதுகாவலர்களுடன் திரேசம்மாள் மற்றும் அனைவரோடும் நாங்கள் உதவிப்பேற்றுக்கு தகுதி ஆவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் என்றும் உதவியேற்றோம் என உறுதியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்ய திரு அவை சிறப்பாக அடையாளாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர்கள், எங்களுடைய பரிபாலகர் ஜான் ராபர்ட், எங்களுக்காக இன்று திருப்பலி புரிந்து கொண்டிருக்கின்ற ஆயர் பேராயர் சின்னப்பா, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமணம் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சுதந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த பங்குக்காக உழைத்து மறித்த ஆயர் பெருமக்களையும் அருள் சகோதரிகளையும் பேரியர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் பொதுநிலையரையும் சிறப்பாக குடும்பங்கள் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருந்தோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவரோடும் ஆட்சியை கண்டு என்றும் அனைவரும் அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாக உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்களுக்கு
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி அமைதி. செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் வேறு பெற்றவர்கள். Pero
Take the pressure glass inside. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறுதி ஜெபத்தை முடித்துவிட்டு பேராயருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொண்ட பிறகு தயவு செய்து அனைவரும் அப்படியே ஒரு சில நிமிடங்கள் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமானது, கடவுள் நமக்கு செய்த எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு மட்டுமல்ல இங்கு வந்து திரும்ப நன்றி கூற வேண்டும். எனவே இறுதி ஜெபம் இறுதி ஆசி முடிந்த பிறகு எல்லோரும் அப்படியே ஒரு சில நிமிடங்கள் இருக்கிற இடத்திலே அமருமாறு உடைய அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே அன்பில் ஆற்றல் எங்களிடமும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தையர்கள் முன்ன வந்து ஆயரோடு சேர்ந்து மக்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் உமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருபலி நிறைவு பெற்றது. இந்த பேர் இந்த உள்ள தூங்க பன்னீர் இது உள்ள தூங்க மெதுவாக உள்ள சைடில் வச்சு சொல்லுங்கள். எனக்கு வாலிபர் ரெண்டு பேர். சரி சரி சரி. ஆண்டுதோறும் ஓர் விழா, அது நமது ஊரின் திருவிழா, இனிமையான பெருவிழா. வீதி எங்கும் விழா கோலம், வீடெல்லாம் மகிழ்ச்சி பொங்கும். ஆம், இன்று நமது ஊரின் புனித குழந்தை தெரசம்மாளின் பெருவிழா. இவ்விழா சிறப்புற அமைய உழைத்த நல்ல உள்ளங்களுக்கு நமது பங்கு தந்தை, ஊர் பெரியவர்கள், விழா குழுவினர், இளைஞர்கள், அருட்கண்ணியர்கள் மற்றும் ஊர் மக்கள் சார்பாக நன்றி கூற வந்துள்ளோம். ஆண்டுகள் பல கடந்தும் இங்கு ஆயர் வந்து சென்றதில்லை. ஆயர் இல்ல ஆடுகளாய் திசையெல்லாம் இருந்த எம்மை ஒன்று கூட்டி ஒற்றுமையாய் வாழ்ந்திடவே ஆளுயர ஆயர் வந்தார். தம் ஆளுகையால் எம்மை ஆட்கொண்டார். இன்றைய திருப்பலி கொண்டாட்டம் எங்கள் வாழ்விற்கு என்றும் வழிகாட்டும். அன்பு பேராயர், இறையரசு சபை நிறுவனர் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. வந்தையின் தந்தை, எம் கோட்டத்தின் முதன்மை குரு அருட்பணி பன்னீர்செல்வம் அடிகளாருக்கு ஊர் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய நம்முடைய அருகில் உள்ள நல்லூர் பங்கு தந்தை அருட்பணி அந்தோணிசாமி அடிகளார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திருமால்பாடி பங்கு தந்தை அருட்பணி ஏசுதுரை அவர்களுக்கு பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மழுமசாமி பிரசங்கம் வச்சாரு. அன்னைக்கு என்னன்னாக்கா மைக் சரியா கொஞ்சம் உள்ள சரியா கேட்கல, நாங்களே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு மக்களிடையே தன்னுடைய கருத்துக்களை பரப்பி கேள்விகளை கேட்டு எம்மை பக்தியிலே ஆழ்த்திய ஆரோக்கியராஜ் அருட்பணி அவர்களுக்கு பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜப்திகார்த்தி பங்குசாமி வந்தாருனாக்கா அந்த ஊர்ல பிரசங்கம் வாங்கி போனா நிறைய பணம் பரிசு எல்லாம் கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டேன். அன்னைக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானும் பிரசங்கெல்லாம் நிறைய கேட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு எதுவும் கொடுக்கல. அடுத்த முறை எங்கள் ஊருக்கு வரும்பொழுது கேள்விகளை கேட்டு பதில் சொல்வதற்கு பரிசுகளை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அருட்பணி வினோ அல்போன்ஸ் அவர்களுக்கு, ஜப்திகார்த்தி பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாராசூர் பங்கு தந்தை அருட்பணி கமல் பெலிக்ஸ் அவர்களுக்கு
பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய மண்ணின் மைந்தர்களாக அனைவருக்கும் மூத்தவராக இருக்கக்கூடிய அருட்பணி இருதயராஜ் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பணி லியோ மரிய ஜோசப் அவர்களுக்கு பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஊரின் அருட்கண்ணியர்களும் நமது மண்ணின் அருட்கண்ணியர்களையும் தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைத்து அருட்கண்ணியர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருள் சகோதரர்கள் ஆல்டோ, சர்மா, பேட்ரிக் இவர்கள் அனைவருக்கும் நமது பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளையரசி சபை அருள் சகோதரர்கள் ஸ்டான்லி மற்றும் ஜார்ஜ் அவர்களுக்கும் பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமக்கு ஒளி அமைத்துக் கொடுத்த அருள் சகோதரருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை அன்புடன் வேலைக்கு அழைக்கிறோம். விழா குழுவினர் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நமது ஊரின் விழா குழுவினர் இவ்விழா சிறப்புற நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்த மரிய செல்வம் அவர்கள், பச்சேரிநாதன் அவர்கள், ரொசாரியோ அவர்கள், ரபேல் அவர்கள், சுரேஷ் அவர்கள், ஜான்பால் அவர்கள், ஜாய்சன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களையும் அன்பு கொண்டு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நமது மண்ணின் மைந்தர்கள் அவர்களுக்கு கொண்டாடி அணிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழா சிறப்புற அமைய மிகச் சிறப்பாக தன்னுடைய உழைப்பை நல்கிய விழா குழுவினர்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் முக்கியமாக இளைஞர்களுக்கும்
திருப்பலியிலே பாடல்கள் சிறப்புரை அமைய சிறப்பாக பாடிய பாடல் குழுவினர் அனைத்து வேலைகளையும் முழுமையாக ஈடுபாட்டோடு அழகாக செய்து முடித்த அருட்கல்வியர்கள், நன்கொடையாளர்கள், ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், காவல்துறையினர், மின்சார துறையினர் மற்றும் உள்ள உங்கள் அனைவருக்கும் ஊர் பெரியவர்கள் மற்றும் பங்கு தந்தையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பீட சிறுவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்ட பிற்பாடு முக்கியமான ஒருவருக்கு நன்றி சொல்லணும்னா சிறப்பாக இருக்காது. என்னுடைய ஆசிரியர் இருக்கிறது, நீ முன்னிடுங்க அது சொல்லுங்க ஒரு குறிப்பாட்டு அதை நீங்க முடிச்ச பிறகு நான் ஒரே நமது ஊரின் விடிவெள்ளி, சோதனைகளை சாதனையாக்கும் சாதனைகளின் நாயகன், எளிமையின் திருவுருவம், ஏழைகளின் தோழன், உழைப்பாளிகளின் உற்ற நண்பன், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற எங்களின் தெய்வம், எங்கள் ஊரின் அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெடியாகி அவன் இந்தியா அனுப்ப தயாராக சாப்பாடு எடுத்துக்காம எனக்கு ஒரு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு நிமிடம் கேட்டுக்கொண்டேன். அதான் பாடல் குழுவினர் எல்லாரும் பாராட்டி அதுக்காக கூப்பிட்டு வர்றவங்க ஆட்சி ரொம்ப சந்தோஷம். பாட்டு நல்லா இருந்துச்சா? எவ்வளோ காசு கொடுக்கூடாதா? ஒயர் வந்து பெஸ்ட் ஒயர் கைதட்டு ஆல்கோ அவர்களை எங்களெல்லாம் கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் பங்கேற்க ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு மோட்சம் போக ஆசை? கை தூக்குங்க. சரி, நியாயமாக சொல்லு. கை தூக்காதவங்க மோட்சத்துக்கு போக மாட்டீங்க, அதனால் கேட்குறேன். எத்தனை பேர் மோட்சத்துக்கு போக ஆசை? சில பேர் பாதி கால் பாகம் அப்படி தொழுகிறார். நல்லா தாராளமாக தூக்கு. சரி, நல்லது. நீங்கள்லாம் மோட்சம் போவீங்க, கட்டாயம் போவீங்க. இந்த உலகமே ஒரு மோட்சம்தான் என்னை பொறுத்தவரை. பாதர்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உலகமே மோட்சம் இருக்கும்போது இன்னொரு மோட்சம் என்னென்ன கை தூக்குனே? அட
பேராசையை பற்றியா? இது தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, பாவ மன்னிப்பில் ஒரு பாட்டு. நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் பாடுகின்ற ராகத்திலேயே அந்த பாட்டுக்கு நான் பாட்டுக்கிட்டு பாட போகிறதில்ல. அந்த இஸ்லாம் சவுண்ட்லேயே ஒரு ராகத்திலே ஒரு பாட்டு வந்து அதற்கு முன்னதாக ஒரு வேண்டுகோள். கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்த நாம் தான் இறை நற்செய்தி அறிவிக்கின்றோம் என்ற ஒரு எண்ணம் இப்பொழுதெல்லாம் இல்லை. தந்தையரெல்லாம் ஒத்துக்குவாங்க. இன்றைக்கி இறைவனின் நற்செய்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துரைக்கின்றவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல. ஒத்துக்கிறீங்களா? நிறைய பேர் செய்கிறாங்க. கரிஸ்மாட்டிக் ப்ரேயர் நடத்துகிறாங்க, பல பேர் நடத்துகிறாங்க. அண்மையிலே எனக்கு நெருங்கிய ஒரு நண்பர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சிறுபான்மையோருக்கும் மிக நெருக்கமான ஒருவர் எஸ்ரா சர்க்குணம் என்கின்றவர் ஒரு தனி திருச்சபையை அமைத்து, நமக்கு எகெயின்ஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு எகெயின்ஸ்டாக இல்லாதவங்க நம்மோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே வேறு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? நமக்கு எதிராக இல்லாதவர்கள் நம்மோடு தான் இருக்கின்றார்கள். அப்படி ஒரு 10,000க்கு மேலான அமைப்புகளை நிறுவி எஸ்ரா சர்க்குணம் என்கின்ற தந்தை பேராயர், என்னுடைய நண்பர் கலைஞர் அவருடைய உற்ற நண்பர், சிறுபான்மையோருக்கு மிக நெருக்கமானவர். அவர் இறந்து இன்றைக்கு ஒரு வாரம் ஆகிறது. அடக்கம் செய்தார்கள். நானும் போனேன். நம்முடைய சீஃப் மினிஸ்டர். ஆகவே அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை நம்ம அனைவரும் சேர்ந்து நம்முடைய நன்றி எதிர் உள்ளத்தை பாராட்டி அவருக்கு தெரிவிக்க வேண்டும். ஆண்டவரே அவர் நெத்திகளை பாற்றி கட்டளையிட்டார்களோ சமாதானத்தில் இழைப்பார கடவாராக. சரி, மோட்சத்தை பற்றி சொன்னேன், அதை சொல்லி முடிச்சிடுறேன். யாரெல்லாம் கை தூக்குனீங்களோ என்னையும் சேர்த்து நிச்சயமாக மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. ஏன்னா இந்த உலகமே ஒரு மோட்சம்தான். இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுள் இருக்கிற இடமெல்லாம் மோட்சம்தான். இதுக்காக ஒரு பாட்டு இஸ்லாமிய சவுண்டில் வந்து பாவ மன்னிப்பில் வந்தது. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் அந்த பாட்டில் மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாக கூடுவோம், மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாக கூடுவோம். இந்த உலகமே ஒரு மோட்சம்தான். தெரேசாபுரம் பங்கே ஒரு மோட்சம்தான். நம்ம பங்கு தந்தைகள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அதெல்லாம் மோட்சம்தான். நிச்சயமாக சோசநாதன் எங்கே இருக்கிறாரு, அது ஒரு மோட்சம்தான். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? மகிழ்ச்சிகரமான வருத்தம். இது வரைக்கும் எனக்கு யாரும் கை தட்டாதவங்க சோசநாதன் பாருக்கு தான் தட்டிருக்கு. இது ஒரு பரிசுத்தமான ஓலி ஜலசி. பார்த்தீங்களா? அதே போல் தான் நம்ம பங்கு தந்தை கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைக்கிறதுக்கு வந்தாங்க கன்னியர்கள், தந்தையர்கள் நமக்காக உழைக்க வந்தாங்க. நம்ம சம்பளம் வாங்கின்னு உழைக்க வரல. நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ தந்தையர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது. இரவும் பகலும் உழைக்க வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்ம இந்த பங்கு தந்தையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய சொல்கிறீங்க. உங்களுடைய கைத்தட்டலே அதுக்கு ஒரு இது. என் பேர் சொல்லும்போது கூட அதிகமாக நீங்கள் பேர் கைத்தட்டலை. பரவாயில்ல, மன்னிக்கிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன், எந்த நாசியை தோன்றுகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டெலாம் இருக்குது. தந்தை அவர்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி நீங்கள் தெரிவித்தீர்கள். அதே போன்று எல்லா தந்தையர்களையும், எல்லா பங்கு தந்தையர்களும், நம்முடைய ஊரிலிருந்து வெளியில் சென்ற சகோதரர்களும் வெகு விரைவில் அவர்கள் உட்பட்டம் பார்ப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். தந்தை சகோதரர் ஆல்டோ அவர்கள் சில இடர்பாடுகள் இருக்கின்றன, இருக்கத்தான் செய்யும். இதில் இடர்பாடு இல்லாமல் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆண்டவரே சிலுவையில் அறிஞ்சாங்க. நான் எங்கே? எல்லாம் நல்லா செஞ்சவர், சாலை சாலையாக சென்றவர், வீதி வீதியாக சென்றவர், புதுமைகளை செய்தவர், குணமாக்கியவர். அவரே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. எனக்கு தொந்தரவுலாம் இருக்குமா? நான் மட்டும் தப்பிச்சிக்க முடியுமா? ஆக அந்த சிலுவையில் எனக்கு பங்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த சிலுவை சுவையான சிலுவை. வெகு விரைவில் அது நிவர்த்தி ஆகும் நினைக்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.
எப்பவுமே கடைசியாக சாக்கண்டா பேசணும். மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு எவ்வளோ எங்களுக்கு ட்ரைன் சொன்னாங்களா இருந்தாலும் எங்கே கூப்பிட்டாலும் செய்து செய்து நாளைக்கு மதுராப்பட்டு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, திருச்சியில் இருக்குது, பாண்டியில் இருக்குது, நிறைய சொன்னார். இருந்தாலும் தன்னுடைய உடலும் மனதை பற்றி கவலைப்படாமல் இந்த இறைவனையில் அவர் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இருந்தாலும் நல்லா உடம்பை பார்த்தீங்கன்னாங்க சுவரில் இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. அதனால் உங்கள் உடலையும் பணி கொடுக்கிறேன். இன்றைய மாலை நிகழ்வு நகரத்தில் 7 மணிக்கு நம்முடைய பாதுகாப்பு செயலாளர்கள் வந்திருக்கப்பட்டு நமது வீதிகளில் வளம் வர இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு முன்னதாக உங்களுடைய வீதிகளில் தேர்வு போடக்கூடிய தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நம்ம விழாக்களுக்கு நாம் சிறப்பாக நன்றி சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல பூசு வைப்போம் அதற்கு பாடுபட்டு காலப்பட்டு முறை போட்டு எனவே தேரை கிடைக்கிறார்கள் சரியாக 7 மணிக்கு முன்னதாகவே தேரை நிறுத்துவதற்கு தயாரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர் பவனி முடிந்த பிறகு நற்பணியில் ஆட்சி வழங்கப்படும். காலை 8 மணிக்கு இதே இடத்தில் திருப்பதி நன்றி திருப்பதி நடைபெறும். திருப்பதி முடிந்த பிறகு நமது பாதுகாப்பு கொடியானது இறக்கப்படும். 10 மணி அளவில் நமது டெல்லியிலிருந்து கூடாது வழங்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு பழக்கம் போல செய்வோமே அப்படி வந்திருக்கப்பட்டு கூடுவார்கள். உங்களுடைய ஒத்துழைப்பை நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு தயாரிக்கிறவர்கள் நேரத்தோடு அதை தயாரித்து தருமாறு ஒதுக்கிக்கொள்கிறோம். எனவே மீண்டும் முறை இறைவனுக்கும் ஆயிரக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு அதனால தான் வாங்குறாங்க.